ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சுபா. வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ரேஷன் கடையில் எல்லாருக்கும் இப்போ ஃப்ரீயாக ரவை கொடுத்தாங்க. அந்த ரவையை வச்சு தான் அப்போ செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுதான் ரேஷன் கடையில் ஃப்ரீயாக கொடுத்த ரவை. 1 கிலோ பாக்கெட்டு எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க. இது உப்புமா செய்யலாம், கேசரி செய்யலாம், கஞ்சி வச்சு குடிக்கலாம். நான் இப்போ அப்பம் செய்ய போகிறேன். பாக்கெட்டை கட் பண்ணிக்கலாம். பாக்கெட்டை கட் பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சு நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ பெரிய பவுல் எடுத்து வச்சு அந்த ரவையை அதில் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம். இனிப்பு கம்மியாக சேர்த்துக்கலான்னு நான் 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். இனிப்பு தேவைன்னா 3/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம், அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கும். ஒரு ஏலக்காயை தட்டிட்டு அதில் சேர்த்துக்கலாம், வாசனைக்காண்டி நல்லாயிருக்கும் வாசனை. ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கிளறிக்கலாம். காய்ச்சி ஆற வச்சின பால் 1 கப்பு சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கிளறிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கிளறிக்கலாம். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கிளறி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 1/2 மணி நேரம் வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பார்ப்போம் எப்படி ஊறி இருக்குன்னு. நம்ம தோசை மாவு மாதிரி கரைச்சி வச்சோம், இட்லி மாவு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். நம்ம பால் ஊற்றி செய்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம சோடா உப்பு எந்த இதுவுமே சேர்க்கலை. சூப்பராக எப்படி உப்பிட்டு வரப்போகுதுன்னு பாருங்கள். வானலி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். ஒரு கரண்டியாக எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஒரு அப்பம் உப்பு மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா உப்பிட்டு மேலே வறுத்து வருது பாருங்கள். பக்கத்தில் கரண்டி வச்சு அந்த சூடாக இருக்கிற எண்ணெயை அதில் மேலே எடுத்து ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பஃபியாக வரும். பிரட்டி விட்டுக்கலாம். பிரட்டி விட்டுட்டு இன்னொரு இது ஊற்றிக்கலாம். டீ போடுற டயத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நம்ம இப்போ ஃப்ரீயாக கொடுத்த ரவையை வச்சு எவ்வளோ ஈஸியாக செய்கிறோம் பாருங்கள். 2 அப்பம் சாப்பிட்டு ஒரு டீ குடித்தோம்னா வயிறு ஃபுல்லிங் ஆகிடும். எண்ணெய் எடுத்து அந்த அப்பத்தில் ஊற்றிக்கலாம். மொண்டு நல்லா எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள். அப்பத்தை எடுத்துக்கலாம். நான் அப்பத்தை இப்போ பிச்சு காமிக்கிற பாருங்க, எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மெதுன்னு சூப்பராக. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ரவை இருக்கும், ஃப்ரீயாக கொடுத்த ரவை. அதை வச்சு இந்த அப்பத்தை ஈவினிங்கில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க.